குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து எக்ஸசைஸ் 2.3ல் சேலஞ்சு ப்ராப்ளம் 1, அதாவது 6th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். A squirrel wants to eat the grains quickly. Help the squirrel to find the shortest way to reach the grains. யூஸ் யோர் ஸ்கேல் டு மெஷர் லெங்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்குரில் வந்து இங்கே இருக்க கிரெயின்ஸை வந்து சீக்கிரமாக சாப்பிடணும். அதுக்கு வந்து எந்த பாத்து வந்து அது ஷார்ட்டஸ்ட்டு வேயாக இருக்கும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த இதில் போனோன்னா சீக்கிரம் போய் நம்ம அந்த கிரெயின்ஸை அந்த ஸ்குரில் வந்து சாப்பிடும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஸ் யுவர் ஸ்கேல் டு மெஷர் லெங்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட்ஸ். இந்த லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த லைன் செக்மெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லைன் செக்மெண்ட்டும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் ஸ்கேல் யூஸ் பண்ணி. இப்போ இதில் வந்து 3 வே இருக்குது, சரியா? ABCDE அப்படிங்கிற 3 வே இருக்குது. ஒரு வே, இன்னொன்று வந்து AGFKE, இன்னொரு வே இருக்குது. AHIJE, இப்படியும் இது இன்னொரு வே. இப்படி 3 வே இருக்குது. இதில் எது ஷார்ட்டஸ்ட் வே அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏபிக்குள்ளதை நம்ம பார்க்கலாம். ஏபிக்குள்ளதை நம்ம பார்க்கும்போது இது 2.1 இருக்குது, ஓகேவா? சாரி, இதில் வந்து 2.1 இல்லை, 2.2 இருக்குது. இனி பியும் சியும் நம்ம மெஷர் பண்ணலாம். பியும் சியும் மெஷர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 3 சென்டிமீட்டர். அடுத்தது சியும் டியும் நம்ம மெஷர் பண்ணலாம். சியும் டியும் மெஷர் பண்ணும்போது அதுவும் நமக்கு 3 சென்டிமீட்டர் தான் இருக்குது. சாரி, 3 சென்டிமீட்டர், ஆமாம், அதுவும் 3 சென்டிமீட்டர். அப்புறம் டியும் இயும் 2.4 சென்டிமீட்டர். இனி அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கலாம். இனி ஏயும் ஜியும் எவ்வளோ இருக்குன்னா 3. GF 2 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் F and K 2.1, K and E 3.2. இனி AH வந்து 3.5. HI 2.7 சென்டிமீட்டர். IJ 1 சென்டிமீட்டர். JE 3.8 சென்டிமீட்டர். இப்போ நம்ம எல்லாமே மெஷர் பண்ணி ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி எழுதியாச்சு. இனி நம்ம எது ஷார்ட்டஸ்ட் வேன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்தோம்ல, இதில் வந்து நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ அதில் வந்து 3 வேஸ் இருக்குல்ல, அப்போ நம்ம எழுதிக்கலாம். த வேஸ் ஆர், ஃபஸ்ட்டு என்னது, ABCDE. செகண்ட் வே என்ன கொடுத்துருக்காங்க, AGFKE.
தேர்ட் வே AHIJE. இந்த 3 வேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேஸில் நம்ம எது ஷார்ட்டஸ்ட் வே அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வேல நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வே நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வேல நமக்கு என்ன லைன் செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? அதாவது AB, BC, CD, DE. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். AB ப்ளஸ் BC ப்ளஸ் CD ப்ளஸ் DE. இப்போது இல்லை நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? AB வந்து 2.2, BC வந்து 3, அது 3.0ன்னு எடுத்துக்கலாம். CD அதுவும் 3, அதையும் நம்ம 3.0ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் DEன்னு இருக்குது 2.4. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை ஆட் பண்ணோன்னா 4, இங்கே 0 இருக்குது, 0 இருக்குது, 2. அப்போ 6 பாயிண்ட், அது அப்படியே இருக்கட்டும். இங்கே உள்ளதை ஆட் பண்ணலாம். 2 + 3 5, 5 + 3 8, 8 + 2 10. அப்போ 10.6 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் வே. இனி செகண்ட் வே. செகண்ட் வே நமக்கு என்னெல்லாம் வரும்? AG ப்ளஸ் GF ப்ளஸ் FK ப்ளஸ் KE. இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் எப்படி மெஷர் பண்ணியிருக்கோம்? AG வந்து 3 சென்டிமீட்டர், அது 3.0ன்னு போட்டுக்கலாம். GF என்னது கொடுத்துருக்காங்க? GF 2 சென்டிமீட்டர், அதையும் 2.0ன்னு போட்டுக்கலாம். FK என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 2.1 ப்ளஸ் KE என்ன கிடச்சிருக்கு? KE. இதில் K கொடுக்கல, நம்மளாட்டே தான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். KEயில் வந்து 3.2. இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும்? 2 + 1 3 வரும். பாயிண்ட் அப்படி இருக்கட்டும். 3 + 2 5, 5 + 2 7, 7 + 3 10, 10.3 சென்டிமீட்டர். ஓகேவா? இனி நம்ம தேர்டு வே. தேர்ட் வே நமக்கு என்ன? AH ப்ளஸ் HI ப்ளஸ் IJ ப்ளஸ் JE. அப்போ இதையும் நம்ம மெஷர் பண்ணியிருக்கிறத வச்சு நம்ம அப்படி பார்த்து எழுதலாம். இப்போ AH வந்து 3.5 சென்டிமீட்டர் ப்ளஸ் HI வந்து 2.7 ப்ளஸ் IJ 1 சென்டிமீட்டர், அதை 1.0ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் JE வந்து 3.8 சென்டிமீட்டர். இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 8 + 7 15, 15 + 5 20, அதில் 0 இங்கே போட்டுட்டு பேலன்ஸ் 2 இருக்குது. 2 + 3 5 + 1 6 + 2 8 + 3 11, 11.0 சென்டிமீட்டர். இப்போது நமக்கு 3 வேயோட ஆன்சரும் நமக்கு கிடச்சிருக்கு. 10.6 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு, 10.3 கிடச்சிருக்கு, 11.0 கிடச்சிருக்கு. இப்போது இதில் வந்து ஷார்ட்டஸ்ட் வே என்னது? 10.3. அப்போது 10.3 வந்து லெஸ் தென் 10.6, அதுலேயும் லெஸ் தென் 11. அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஷார்ட்டஸ்ட் வே வந்து செகண்ட் வே. செகண்ட் வே என்னது? AGFKE. இப்போ therefore ஆன்சர் என்ன? therefore the shortest way is AGFKE. ஓகே, புரிஞ்சுதா? நான் இது உங்களுக்கு வீடியோ இதில் ஏதாவது புரியாமல் இருக்குன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா?
இனி 7th சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.